ஊராட்சி கூட்டத்தில் இந்த மாவட்டத்தினுடைய மண் வாசனைகளை பற்றியான ஒரு சில விஷயங்களை வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளுடைய ஆதாரத்தோடு இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இன்றைய தினம் பத்திரிகை செய்தியிலே தினமலர் பத்திரிகையின் வாயிலாக மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்களோடு ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கியிருக்கின்றார். அந்த பரிந்துரையினுடைய அடிப்படையினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், பள்ளிகளிலே குறிப்பாக ஆரம்ப கல்வி துவங்கி பள்ளி வளாகங்களிலே கல்லூரி வளாகங்களிலே சாதிய மோதல் வன்மம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு அது மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தன்னுடைய கொடூர முகத்தை காட்டியிருக்கின்றது. உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம். ஏனென்று சொன்னால், தீண்டாமை பாவமில்லை எனில் ஏனைய கொடுங்குற்றங்கள் ஏதும் பாவமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பின்பால் வந்ததின் காரணமாக தீண்டாமையை ஒருபோதும் அனுமதிக்கவோ அங்கீகரிக்கவோ அது சார்ந்த செயல்களை ஊக்கப்படுத்தவோ அது சமூகத்திலே தன்னுடைய கொடூர முகத்தை காட்டும் அளவிற்கு தன்னுடைய எண்ணத்தை பரவச் செய்தால் அதன் முதல் ஆளாக நின்று தடுக்கக்கூடிய சக்தியாக தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சராசரியான மனிதன் என்ற முறையில மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்கள் தன்னுடைய பரிந்துரையிலே இதெல்லாம் காரணமாக காட்டி இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் சாதிய அந்த கட்டமைப்புகள் மிக பலமாக இருக்கின்றதை தன்னுடைய ஆய்வினுடைய அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தார். அதுல ஒரு விஷயத்தை அவர் சொன்னது, இந்த கள்ளர் சீரமைப்பு துறை, இந்த கள்ளர் சீரமைப்பு துறையையும் ஆதிதிராவிட நலத்துறையையும் பழங்குடியின மக்களுக்கான அந்த அடிப்படையை செய்யக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களையும் பள்ளி கல்வித்துறையின் மூலியமாக இணைக்கப்பட வேண்டும் என்பதை, அதுவும் உடனடியாக இணைக்கப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய பரிந்துரையிலே அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகரை போன்ற பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் இந்த பிரமலைக்கல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பிடமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த பரிந்துரையில மிகப்பெரிய பாதிக்கப்படக்கூடியவர்களாக அந்த சமூக மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளையருடைய ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட 1911வது ஆண்டு காலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கள்ளர் சீரமைப்பு துறையினுடைய அந்த சலுகைகள் அந்த சமூக மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய அடித்தட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவிலே கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த வெள்ளைக்காரனுக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை இன்றைய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியிலே அது ஒருதலை பட்சமாக அது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரை கடிதம் வந்திருப்பது உண்மையிலே ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் உயரல, அவர்களுடைய வாழ்க்கை தரம் அரசு உத்தியோகத்திலே மிகப்பெரிய உச்ச பதவிகளுக்கு சென்று சேரல, இன்னும் சமூகத்திலே மிகப்பெரிய கலவர சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே அந்த சமூகம் கட்டறியப்பட்டு அது அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு இன்னும் விழிப்புணர்வு அரசு சார்ந்த விஷயத்திலே தேவையாக இருக்கின்றது. அதனால அரசாங்கம் ஏற்கனவே நடைமுறையில அந்த மக்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்காக முன்னுரிமையோடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கள்ளர் சீரமைப்பு துறையை எக்காரணத்தை கொண்டும் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த பள்ளி கல்வித்துறையினோட அந்த இதில் இணைத்துவிடக் கூடாது என்பதை உண்மையிலே அந்த மக்களுடைய கோரிக்கையாக முன்வைத்ததன் விளைவாக இந்த நேரத்தில் அதை இந்த பொறுப்பான அவையிலே பெருவாயான மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியினுடைய அவையில அது சார்ந்த பாதிக்கப்படக்கூடிய பாதிப்புகளுக்குள்ளாகவும் இந்த அச்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அவையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த அவையிலே அவர்களை பற்றியான விஷயத்தை இந்த அவர்களுக்கான அந்த இணைப்பை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை கோரிக்கையாக தமிழக அரசுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். இதை தாண்டி இந்த அறிக்கையில் என்ன நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்கள். கல்லூரிகள் பள்ளி வளாகங்களிலே போதை வஸ்துக்கள் அதிகமாக சரளமாக பயன்படுத்திய விளைவாக அந்த போதையை உட்கொண்டதனுடைய விளைவாகத்தான் மாணவர்கள் மத்தியில இது போன்றதான ஜாதி முதல்கள் உருவாகுதுன்னு சொல்ற உண்மை. மாணவ பருவம் என்பது மிகப்பெரிய அறியாத பருவம். அந்த மாணவனுடைய கையிலே சரளமாக அவனுடைய பள்ளி வளாகத்திலே இந்த போதை வஸ்துகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால் அதை சரி செய்யக்கூடிய அரசு இயந்திரமும்
பொறுப்புள்ள சமூகம் தான் அதற்கான அந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதே தவிர சரளமா கிடைக்குது அதனால பயன்படுத்தினா அதனால பிரச்சனை உருவாகுது என்பதற்காக ஏதோ டீனேஜில் இருக்கக்கூடிய பையன் மேல பழி சுமத்துவதிலே அர்த்தமில்லை. இது அரசாங்கத்திற்கான பொறுப்பும் கடமையும். எனவே அரசாங்கம் உடனடியாக கல்லூரி பள்ளி வளாகங்களில் கிடைக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களுடைய இந்த சரளமான புழக்கத்தை சமரசமின்றி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தாண்டி இந்த மோதலுக்கெல்லாம் காரணம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய, அது குறிப்பாக பள்ளியில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கல்வி அலுவலர் அந்தஸ்துல இருந்து அந்த ஹெச்எம் அந்தஸ்துல இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு ஊர்ல ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகத்தை சார்ந்தவர் இந்த பொறுப்புக்கு அமர்த்தக்கூடாது என்று தன்னுடைய பரிந்துரை கடிதத்திலே கொடுத்திருக்காங்க.